டெய்லி இந்த ஜூஸ குடிச்சா ஒண்ணும் ஆகாது. திடீர்னு ஒரு நாள் ஆகுது அப்டின்னா, அப்ப என்ன பண்ணீங்க? நட்ஸ்ல என்ன இருக்கு? என்ன எல்லாமே நம்ம ஒரு ஹிஸ்டரி எடுக்கணும். அது ஒரு மேஜரான ப்ராப்ளமா இருக்கும். அது வந்துட்டு ப்ளீடிங்கா நமக்கு வந்துட்டு டிசென்ட்ரி அந்த மாரி ரொம்ப போகும்போது, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் அ மஸ்ட் திங். டிசென்ட்ரி போய்க்கிட்டே இருக்கு. நான் வீட்லயே தண்ணி குடிச்சுட்டு உட்காருவேன் அப்டின்னு சொல்ல முடியாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட். டயரியாங்கிறது நார்மலா ரெடி ஆயிடும் நம்ம. ரொம்ப அன்கண்ட்ரோல்டா போய் ரொம்ப டீஹைட்ரேட் ஆறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலாம். டயரியா கம் கூடவே உங்களுக்கு வாமிட்டும் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 40 டைம் வாமிட் எடுப்பாங்க. அந்த மாரியும் இருக்காங்க. ஏன்னா, ஃபுட் பாய்சனிங்ன்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். ஸோ, ஃபுல்லா வாந்தி எடுத்து, எடுத்து அப்படியே டீஹைட்ரேட் ஆகும்போது, தண்ணி குடினா தண்ணியும் வாமிட்டா வரும். அப்ப நம்ம ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ, ஃபுட் பாய்சனிங் அண்ட் ஃபியர் சின்ன, சின்ன விஷயத்துக்கு பயப்படுறது. ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி நடக்கும். நல்லா சத்தா, தெம்பா இருக்கிறவங்களுக்கு அப்படி பெருசா நடந்துக்காது. ஏன்னா, இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு, இட் ஷுட் பி பில்ட் ஓவர் இயர்ஸ்.